டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மணக்க மணக்க ஒரு காளான் கிரேவி சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். இந்த காளான் கிரேவி சப்பாத்திக்கு செம்மையான காம்பினேஷனாக இருக்கும். அதை விட வெரைட்டி ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். நைட்டு டின்னருக்கு என்ன செய்யலான்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு பாக்கெட் காளானை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருமே அசந்து போயிடுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10 பல்லு பூண்டை உரித்து உள்ளே சேர்த்துட்டு ஒரு விரலளவு இஞ்சி எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த மூணையும் நல்லா கொரகொரப்பாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருவோம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு கட்டி தயிரை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப்பு மட்டும் கடலை மாவு சேர்த்துக்கிறோம். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 50 கிராமுக்கும் குறைவாக தான் இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த மசாலா தூள் மாவு எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்று போல் ஒரு பேஸ்ட்டாக கலந்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நமக்கு அந்த தயிரில் இருக்கிற தண்ணியே போதுமானது. இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்தளவுக்கு கலந்து வச்சுட்டு அடுத்ததாக நம்ம ஒரு பாக்கெட் காளான், அதாவது ஒரு 200 கிராம் காளானை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீஸ்களாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒவ்வொரு காளான்லேயும் மசாலா நல்லா ஒட்டணும், அந்தளவுக்கு நல்லா எல்லாத்தையுமே விரவி விட்டுருவோம். இப்போ மசாலா நல்லா விரவியாச்சு. இப்போ நம்ம சேர்த்த காளான் அந்த மசாலாலே ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும், அப்படியே வச்சிடலாம். அடுத்தது அடுப்பில் ஒரு சின்ன கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சமையல் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துக்கிறோம். நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காயெலாம் சேர்ப்போம், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேர்த்துருக்குறோம். இப்போ இதுக்கு தேவையான காரம் ஒரு 3/4 டீஸ்பூனை இந்த இடத்துல சேர்த்துருவோம். சேர்த்துட்டு 2 மசாலாவும் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுலாம். அடுத்ததாக ஒரு 150 கிராம் பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறோம். அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஏற்கனவே நம்ம மசாலா விரவி வைக்கும் போதே சேர்த்தாச்சு. அதனால் இந்த இடத்துல வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துலேயே நமக்கு வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அந்த காளானை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக நமக்கு அந்த காளான் வதங்கி வரட்டும். நமக்கு காளான் வெந்து வரும்போது அதில் இருக்கிற தண்ணி இறங்கும். அதனால் இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு கிரேவி ரொம்ப திக்கான மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா ஒரு 50 ml தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துற வேண்டாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விட்டுறலாம். அப்பப்போ கலந்து மட்டும் விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மூடி போட்டு வதக்கி கிட்டத்தட்ட 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு அந்த காளானெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த இடத்துல கொஞ்சமாக மல்லித்தலையை பிச்சுட்டு அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுலாம். நீங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இல்லை ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் இந்த பக்குவத்தில் இறக்கிருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு காளான் கிரேவி தயாராகிடுச்சு. இந்த இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சப்பாத்திக்கு இந்த மாதிரி ஒரு சைடிஷ் ரெடி பண்ணி கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசத்திடுங்க. மறக்காமல் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நன்றி.